உண்டாவதாக. நேற்று வந்துட்டு ஜனவரி 17 நான் 17 வருஷத்துக்கு முன்பதாக நான் கர்ப்பம் தரிக்கவில்லை. எங்களுக்கு திருமணமாகி ஒரு 5 மாதங்கள் ஆன பிறகு கழுகுமலை என்ற ஊரிலிருந்து ஒரு பாஸ்டர் வந்திருந்தார். பாபு என்று போதகர் வந்திருந்தார். அவர் வந்துட்டு எங்களுக்காக ப்ரேயர் பண்ணிட்டு பாஸ்டர் சொன்னார், நாங்க ப்ரே செய்ய போகிறோம், எங்களுக்கு ஒரு சந்ததி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரேயர் பண்ண சொன்னாரு. நாங்க ப்ரேயர் பண்ணிட்டு அது இந்த நாள் தான், இதே நாள் தான், இந்த பொங்கல் ஹாலிடேஸ் தான் ப்ரேயர் பண்ணாரு. நான் ஜெபிச்சேன். எங்க பர்சனலாவே நாங்க ஜெபம் பண்றது என்னன்னா, ஃபர்ஸ்ட் எங்களுக்கு ஆண் குழந்தை கொடுத்தீங்கன்னா நாங்க கண்டிப்பா ஆல்ரெடி ஒரு சமூகம் கொடுப்போம், ஊழியத்தை ஒப்பு கொடுப்பேன். நான் கொடுத்திருந்தேன். அந்த நாள்ல வந்து அவர் ஜெபம் பண்ணிட்டு போன அடுத்த மாசமே வந்து நான் கன்சீவ் ஆயிட்டேன். அதுவே பெரிய சாட்சி. நான் மறந்துட்டேன். நேத்து வந்து பாஸ்டர் ப்ரே பண்ணிட்டு இருந்தாரு. நான் வந்து அதுக்கு முதல் நாள் நைட்டு வந்து பாஸ்டர்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். அப்ப தம்பிக்கு வந்துட்டு நாளைக்கு வந்து என்ன வச்சு ஜெபம் பண்ணலாம், பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. இப்பவே வேண்டாம், இந்த வயசுலயே வேண்டாம், இன்னும் கொஞ்சம் நாள் ஆகுது, இன்னும் கொஞ்சம் நாளா ஆண்டுக்குள்ள வளரட்டும் அப்படின்னு நான் சொன்னேன். நேற்று ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கும்போது நாங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். பாஸ்டருக்கு தெரியாது, ஆவியாளர் வெளிப்படுத்தி இருக்கிறார். அந்த மகனை கூப்பிட்டு கூப்பிட்டு அந்த இடத்துல வந்து அபிஷேகம் பண்ணினாரு. அந்த இடத்துல வந்து அவர் அபிஷேகம் பண்ணும்போது எனக்கு அந்த இடத்துல இந்த இடத்துல நடக்க வேண்டியதுதான் வந்து நாங்க யோசிச்சுட்டு இருக்கணும். ஆண்டவர் 17 வருஷத்துக்கு முன்பதாக நடந்த அந்த விஷயத்தை எனக்கு ஞாபகப்படுத்தினாரு. நான் உன்னை வந்து பையனை வந்து நீ கொடுத்தேன்னா உயிர்த்த கொடுப்பேன்னு சொல்லியிருந்தேன். இன்னைக்கு நான் உன்னை தெரியப்படுத்துறேன். அன்னைக்கே பிரதிஷ்டை பண்ணவர் 17 வருடங்கள் பின்பதாக தாவீதை பிரதிஷ்டை பண்ண போல நேத்து பாஸ்டர் மூலமா தம்பியை பிரதிஷ்டை பண்ண கர்த்தர் உதவி செய்தார். ஆண்டவருக்குள்ள வழிநடத்தாத படிக்க தடைகள் வந்த போதிலும் கர்த்தர் இன்னுமே அவனை வல்லமையான எடுத்து பயன்படுத்துறாரு. எனக்கு ஃபைனல் கார்டு வழினால ரொம்ப கஷ்டப்பட்டேன். என்னால் சேர்ல ஒரு 5 நிமிஷம் கூட உட்கார முடியாது. உட்காந்துட்டு எழுப்பணும்னா நான் கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் ரிலாக்ஸ் ஆகி தான் எழுப்பணும். கால் கூட ரொம்ப ஊனி எழுப்ப முடியாது, வலிக்கும், நடக்க முடியாது திடீர்னு எழுப்பின உடனே. ஆனாலும் நான் 22 நாள் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி இருந்தும் 1.25 லட்சம் செலவு பண்ணி எனக்கு வலியே நிற்கல. ஃபைனல் கார்டு வலினாலையும் முட்டு வலினாலையும் நான் போய் அட்மிட் ஆகியிருந்தேன். அதில் எனக்கு சரியாகலை. ஆனால் நேற்றைய தினத்தில் நான் ப்ரேயர் வந்து உட்காந்து அடுத்து பாஸ்ட் எனக்காக ப்ரேயர் பண்ணாங்க. முதுகு வலி பிரச்சனை, கால் வலி பிரச்சனைலேருந்து ஏசப்பா உனக்கு விடுதலையே தராதுன்னு சொன்னாங்க. அப்புறம் இன்னைக்கு நான் நின்று ஆராதிக்கும் போதும் சேர்ல உட்கார்ந்துட்டு எழும்பும் போதும் எனக்கு அந்த ஃபைனல் கார்டு வலியும் இல்லை, எழுதி என் பையனும் கல்யாணமாகி 1 வருஷம் ஆயிடுச்சு. 3 மாசத்துலயே அவங்க தனி கொடுத்தன போயிட்டா. இந்த நாள் வரைக்கும் என்னை கூப்பிட்டு ஒரு நாள் கூட ஃபோன் பண்ணி பேசுதில்லை, நான் தான் ஃபோன் பண்ணி பேசுவாங்க. ஆனால் இப்போ ஆண்டு சொன்ன பாஸ்ட் எங்களுக்காக ஜெபம் பண்ணாரு. வீட்டை விட்டு போனவங்க உங்கள்கிட்ட வருவாங்கன்னு சொன்னாரு. அவர் சொல்லி வாங்கி வீட்டில் என் பையன் ஃபோன் பண்ணி அம்மானும் சாயந்தரம் வீட்டுக்கு வரமான்னு சொன்னாங்க. 15 வருஷமா என்கிட்ட என்னமோ ஒரு ஆத்மா இருந்தது. எல்லா கோயிலுக்கும் போனேன், ரொம்ப அமௌண்ட்டு செலவு பண்ணேன், எங்கேயுமே கேட்கல. ஆனால் இங்கே ஒரு அக்கா சொன்னாங்க வந்து 2 நாள்லேயே அந்த மாதிரி எனக்கு நல்லா ஆயிடுச்சு, குணமாயிடுச்சு. ஆண்டவருக்காக வணக்கம். அவங்களுக்கு